Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஸ்டாக்ஸ் உடைய ஸ்டாக் ஃபார்மேஷனை பற்றின டீட்டெயிலில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வீடியோக்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணுன்றதுக்காகவும் நல்ல நோக்கத்தில் நம்ம வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்க நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ட்ரேடிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. அது விஷயமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ் உடைய அப்டேட் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து அப்டேட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா சில அனலிஸ்ட்டுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கான ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதை டெக்னிக்கலாகவும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி கேண்டிலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 819-800 ரேஞ்சில் வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்ருக்கான். இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் அவுட் 920 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை நான் உங்களுக்கு சஜஷன் எல்லாம் பண்ணலை. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் லாங் டேர்மில் நீங்களும் வந்து டெக்னிக்கல் பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு ஸ்டாக்காக வந்து கருதுறேன் நான். அதனால் நீங்களும் வந்து அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வீக்லி 2-3 ஸ்டாக்ஸ் வந்து நான் அப்டேட் நான் பண்ணிட்டேன் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதானி என்டர்பிரைசஸ் வந்து நான் உங்களுக்கு சில இமேஜஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து ஸ்டாக் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து இப்போ இது ஒரு அதாவது இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரையும் பார்த்தீங்கன்னா 1 டே. ஸோ நேற்று ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கான். ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷில் ஓப்பன் ஆகிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டை ரன் பண்ண விட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசன்ஸ் லெவல். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுடைய கவனம் வந்து பையில் தான் சேஞ்ச் ஆகணுமே தவிர செல்லுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இது ரெசன்ஸ் லெவல் மார்க் பண்ணிவிட்டு இப்படி மார்க்கெட் போகும் டைரக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதானி என்டர்பிரைசஸ்ஸு ஸோ ட்ரேடிங் வியூவில் நான் இங்கே தான் அந்த லைனை வந்து நான் ட்ராப் பண்ணேன். ஓகேங்களா? இங்கே தான் இந்த லைனை வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் ட்ராப் பண்ணேன். ஸோ லைன் கலர் மாற்றிடுறேன், இருங்க ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ட்ராப் பண்ணோம். மார்க்கெட் வந்து இப்படி ஃபால் ஆகிட்டு இருந்து, ஆனால் ரிவர்ஸ் வந்து இந்த ஹை அடித்த உடனே மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் நிஃப்டியும் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு புல்லிஷில் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தான். அதனால் வந்து ஸ்டாக் ஃபார்மேஷன் அப்படின்றது ஒரு ஸ்டாக் வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும், அதனுடைய டைரக்ஷன் எப்படியெல்லாம் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத டெக்னிக்கல் மூலிமா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறதுல ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சில மேஜர் நியூஸஸும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ காலையில் வந்து சில முக்கியமான நியூஸஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் நம்ம பண்ணியிருந்தோம். இது வந்து உங்களுடைய செல்ஃப் ட்ரேடை வந்து ரொம்ப பெட்டராக வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து சில நெகட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பாரதி ஏர்டெல்ல வந்து டிக்ளைன் ஆகிற மாதிரி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் டைட்டான் வந்து நான் சொல்லியிருந்தேன். டைட்டான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டிக்ஸான் வந்து கொடுத்துருந்தேன். டிக்ஸான் வந்து பாசிட்டிவ் அப்டேட்னு சொல்லிட்டு 8:47 நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். டைமிங் செக் பண்ணுங்கள். 8:47 நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் HAL ஹாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்டேட்டில் இருக்கான் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டான் பார்த்துடலாம். டைட்டான் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் அப்டேட் தான் கொடுத்தேன். மார்க்கெட் ஓப்பனிங்கில் பெரிய ஃபால் வந்தாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆகிட்டான். சரிங்களா? டைட்டான் வந்து அப்டேட் நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் HAL வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பை கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து காலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்பைக் வந்து கொடுத்தான். சரிங்களா? அதுதான் நம்ம ட்ரேட் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து HAL டிக்ஸான் இன்னைக்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தான். ஸோ மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகிருந்தது. சரிங்களா? மார்க்கெட் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ பெரிய ஜம்ப் வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் மட்டும் கிடையாதுங்க, நம்ம நியூஸும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து வீடியோவை பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஒரு லேர்னிங்காக ஒரு ஸ்டாக் வந்து ஏன்னா கால்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எப்படி சூஸ்
சூஸ் பண்ணுறோம், அதுக்கான ரீசன் என்ன, ஓகே இதை எப்படி இம்பேக்ட் பண்ணும், அதை வந்து சார்ட்டில் வந்து எப்படி அந்த ஃபார்மேஷனை வச்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரி டீட்டெயில்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பேசிஸில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீயாகவே வந்து அப்டேட் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.